ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் 53 சண்டேஸ் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். 3 பசங்க அவருக்கு. அவர் அந்த 3 பசங்களையும் நல்லா பெரியலாக்கி விட்டு நல்லா வளர்த்தி விட்டுறாரு. இவருக்கு வயசாகி போச்சு. அதனால் வீட்டில் தனியாகவே இருக்கார். அந்த 3 பசங்களாக வளர்ந்து அவங்கவுங்கள அப்படியே மேரேஜ் பண்ணிட்டு ஃபேமிலியில் செட்டில் ஆகிடுறாங்க. ஒரு கட்டத்தில் தன்னுடைய அப்பாவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பழைய வீட்டுக்கு வராங்க. 3 பேரும் தன்னுடைய அப்பாவை பார்த்துக்கிறதுக்காக வராங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ரொம்ப வயசானதுனால கொஞ்சம் ஞாபகமெல்லாம் அப்படி இப்படின்ட்டு அப்படியே காணாமல் போயிடுது. ஒரு மாதிரி ஒரு குழந்தைத்தனமாக இருக்கார். உடனே இவரை நம்ம முதியோர் இல்லத்தில் சேர்த்துடலாமா அப்படின்ட்டு அப்படியே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இல்லை வேணாம், நாமளே வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிறாங்க. அப்படி பார்த்துக்கும்போது என்னவெல்லாம் பிரச்சனை ஏற்படுது, இறுதியில் கடைசி வரைக்கும் தன்னுடைய அப்பா அவங்க பார்த்துக்கிட்டாங்களா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே நல்லா எமோஷனல் நல்லாவே இருக்குது. ஏன்னா வயசானதுக்கப்புறம் ஒரு அப்பாவை பார்த்துக்கிறது, அதில் வர அந்த எமோஷனல் ஃபீல்ஸ் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது. இது நடிச்சிருக்க எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி தான். ஏன்னா இங்கே இந்தியாவில் இருக்கிற மாதிரியே ஃபாரின் கல்ச்சர்லேயும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நல்லாவே காமிச்சிருக்காங்க. படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தோட பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே ஒரு விஷுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. படம் செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் நல்ல ஒரு மெசேஜோடு முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ்னு பார்த்தாவே ஸ்க்ரீனில் அந்தளவுக்கு ஸ்பீடாக இல்லை, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த பேசுகிறத பார்க்கும்போது நமக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த ட்விஸ்ட் எண்ணில் கொடுத்து கொஞ்சம் என்கேஜாக கொடுத்துருந்தாங்க, நல்லாவே வந்திருக்கும். அது ஃபஸ்ட் ஹாஃப் கடைசி வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தை பார்க்க முடியும் போல். ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்குது. படத்தில் காமெடி இருக்குது. ஆனால் காமெடி ஓரளவுக்கு தான் எடுப்படுது. மற்றபடி காமெடியில் கிரஞ்சாக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வர காமெடியில் என்னடா இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த ட்விஸ்ட் கொஞ்சம் என்கேஜோட கொடுத்துருந்தா படம் பார்க்குறது நல்லாவே வந்திருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை, ஃபேமிலியாக பார்க்கலாம். மொத்தத்தில் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் ஆச்சு தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.